புரண்டை துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எலசான புரண்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் உள்ளது. கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் நல்லா எலசு பார்த்து இவ்வளோ எடுத்திருக்கேன். இனி இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கணும். நான் இதே நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கனால நல்லெண்ணெயை கையில் தேய்ச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இப்போது புரண்டை துவையல் செய்ய ஆரம்பிச்சிடும். சீனி சட்டி காயட்டும். இதில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஆயில் காய்ஞ்சதும். சரியா? பிரண்டை துவையல் செய்யுதுன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும். அதுக்கு வத்தல் மிளகாயை பொரிச்செடுப்போம். ஃபஸ்ட்டு வத்தலை ஒரு உளுந்தம் பருப்பு வந்து ஒரு 3-4 ஸ்பூன். நான் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரண்டை இருக்குது, அதனால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே காய்ச்சி வரும்போது கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் பொரியும் போது நம்ம என்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் லைட்டாக வாசனை வந்துச்சு. அந்த டைம் வந்து பூண்டு சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் சின்ன உள்ளி, அதையும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு எடுப்போம். கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சாச்சு. கூடவே கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் வறுத்து, தேங்காய் கூடவே உப்பும் போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம சூடு பண்ணியே வச்சோன்னா தான் பிரண்டை துவையல் வந்து 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் ஒரு பரணியில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது சாதத்து கூட, இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கூட இனி வறுக்கணும். போதும், இந்த அளவு வறுத்தது போதும். இனி இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் புரண்டையை வறுத்துருவோம். சரியா? புரண்டையை நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கு ஆயில் சூடாகிடுச்சு. புரண்டையை போட்டுக்கலாம். புரண்டையும் கொஞ்சம் நான் அதிகமாக தான் செய்கிறேன். நம்ம 1 மந்த் வரை ஸ்டோர் பண்ணலாம்ல, அதனால் எவ்வளவு செய்ய முடியுமோ அப்போது சேர்த்தே செய்து வச்சுக்கலாம். இதை வந்து வறுத்து எவ்வளோ எண்ணெய் பக்குவத்தில் வறுக்கணும்னு சொல்லிட்டு வறுத்து காமிச்சிக்கிறேன். பிரண்டையோட நிறம் மாறி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இப்படி நல்லா வறுக்கணும். இல்லாமல் இருந்தால் நாக்கில் ஒரு இச்சிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த பிரண்டை இவ்வளவு டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி போதும். இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு இருந்ததும் எடுத்துக்கலாம். இந்த துவையல் அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.